வைகாசி விசாகம் இது என்ன கணக்கில் எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு பார்க்கணும். நிச்சயமா. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உச்ச வீடுகளாக சொல்லப்படுவது சூரியனுக்கு மேஷம், சந்திரனுக்கு ரிஷபம். அப்போ ரிஷபம்ங்கிற அந்த வைகாசி மாதம், ரிஷப மாதம் அப்படின்னு சொன்னாலே வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துல அந்த வைகாசி அந்த ரிஷபம் அப்படிங்கிற தன்மையில சூரியன் இருப்பார். அப்ப சூரியன் அங்க என்ன செய்வாருன்னா, அந்த வைகாசிக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகுற ரிஷபத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு அப்படின்னாலே, முதல்ல அவருடைய சுய நட்சத்திரம் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள். அதை கடந்து சந்திரனுடைய 4 பாதங்கள். ரோஹிணி. ரோகிணி. ஒண்ணு அவரு கார்த்திகையில இருப்பாரு. இல்லன்னா அதிகபட்சம் ரோகிணியில இருப்பாரு. அப்ப சந்திரன் உச்சம் பெறும் வீடான அந்த ரிஷபத்திலே சூரிய பகவான் சந்திரனுடைய சாரத்திலே ஒண்ணு தன்னுடைய சுயசாரம். சுயசாரம் சொல்லும்போது கார்த்திகை. இல்லைங்க அவரு கொஞ்சம் அந்த பக்கம் நகண்டு வந்துட்டாரு அப்படின்னா ரோகிணி. அந்த ரோகிணியில வந்திருப்பாரு. அப்போ இந்த சந்திரன் என்ன செய்வாருன்னா, அப்படியே வந்து விருட்சகத்துக்குள்ள நுழைவாரு. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல. விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 துலாத்துல இருக்கு. 4ஆம் பாதத்துல விசாக நட்சத்திரத்துல யாரு வருவாங்க? சந்திரபவன். சந்திர பகவான் வந்து அந்த சூரியனுடைய நேரடி ஒளிக்கதிர்களை வாங்கக்கூடிய முழுமையான பௌர்ணமி நாள். அந்த நாள் வந்து வைகாசி விசாகம்னு சொல்லி கொண்டாடுறாங்க.